أصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد மாதாந்த ஆன்மீக அமர்வின் தொடரிலே இன்றைய அமர்வின் இறுதி நிகழ்வாக ஹிதாயத்தின் அடிப்படைகளும் பண்புகளும் என்ற ஒரு சிறிய தலைப்பிலே ஓரிரு விடயங்களை இங்கே பரிமாறிக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்றாடம் நாம் நம்முடைய ஐங்கால தொழுகைகளிலே கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனையை நாம் கேட்டு வருகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் வழி நடாத்துவாயாக, அல்லது நேரான பாதையை எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக என்று தினமும் 17 தடவை கண்டிப்பாக நாங்கள் இந்த பிரார்த்தனையை கேட்கிறோம். இங்கு நாங்கள் அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதையை, சரியான பாதையை எங்களுக்கு காண்பிப்பாயாக என்று பிரார்த்திக்கிறோம். எது நேரான பாதை? நாம் நேரான பாதையில், நேர்வழியில் இருக்கிறோம் என்பதற்குரிய ஆதாரம் என்ன? அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அல் குர்ஆனுடைய சூரா ஃபாத்திஹாவில் நாம் கேட்கின்ற இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து அல்லாஹ் அந்த நேரான பாதையை ஓரளவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு நிஅமத்துகள் செய்தாயோ, அருள் செய்தாயோ அவர்களுடைய பாதை. நாம் முன்னைய வசனத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காண்பிப்பாயா. அது எந்த நேரான பாதை என்றால் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் செய்தவர்களுடைய பாதை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களுடைய பாதையும் அல்ல, வழி தவறியவர்களுடைய பாதையும் அல்ல. இங்கு உன்னுடைய அருளுக்குள்ளானவர்களுடைய பாதையை காண்பு என்று கேட்டுவிட்டு இரண்டு சாராருடைய பாதையை எங்களுக்கு காண்பிக்காதே, அதிலிருந்து எங்களை பாதுகாத்திரு என்றும் நாம் மறைமுகமாக கேட்கிறோம். இங்கு 3 விடயங்களை நாங்கள் புரிய வேண்டியிருக்கிறது. முதலாவது, இங்கு அல்லாஹுவினால் அருள் செய்யப்பட்ட அந்த நேரான பாதையில் இருப்பவர்கள் யார்? அல்லாஹ் சூரா ஃபாத்திஹாவிலே அன்அம்த அலைஹிம், அவர்கள் மீது நீ அருள் செய்த என்றுதான் சொல்கிறான். யார் என்பதை குறிப்பிடவில்லை. நாம் சில நேரம் அது யாராக இருக்குமோ என்ற பல கற்பனைகளும் எங்களுக்குள் உருவாகலாம். ஆனால் சூரா அன்-நிசாவினுடைய 69வது வசனத்தில் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டோர் யார் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்குகிறார்களோ, வழிபட்டு நடக்குகிறார்களோ அவர்கள் فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ, அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களோடு இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரா ஃபாத்திஹாவிலே நாம் கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காண்பி. அந்த நேரான பாதை எது என்பதை அதனுடைய வசனத்தின் தொடரில்
அல்லாஹ் அருள் செய்தோரின் பாதை என்று குறிப்பிட்டான். அந்த அருள் செய்யப்பட்டோர் யார் என்பதை சூரா நிசாவின் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அவர்களில் 4 சாரார்: நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். இந்த 4 பேர், 4 சாராரும் வாழ்ந்த, இந்த 4 சாராரும் பயணித்த பாதையை நீ எங்களுக்கு காண்பிப்பாயாக என்றுதான் நாம் அந்த பிரார்த்தனையை கேட்கிறோம். உண்மையில் அந்த 4 சாராரும் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட, அவனால் தேர்வு செய்யப்பட்ட அந்த நேரான பாதையின் சொந்தக்காரர்களாக இருப்பதற்கு அல்லது இருந்ததற்குரிய காரணங்கள் என்ன என்பதைத்தான் நாங்கள் புரிய வேண்டியிருக்கிறது. அதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த 4 சாராரும் சென்ற பாதை தவிர்ந்த 2 சாராருடைய பாதையை எங்களுக்கு நீ காண்பித்து விடாதே என்றும் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். அவர்கள்தான் கைர் அல் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்திற்குள்ளானவர்களுடைய பாதை, அல்லாஹ்லீன், வழி தவறியவர்களுடைய பாதை. 2 பயன்பாடுகள் அங்கே இருக்கிறது, 2 பிரயோகங்கள். அல் மக்தூபி அலைஹிம் என்பதற்கு தஃப்சீருடைய ஆசிரியர்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு, அவனுடைய சாபத்திற்கு உட்பட்டவர்களுடைய பாதை, அதற்குட்பட்டவர்கள் யார் என்பதை தஃப்சீர் ஆசிரியர்கள் யூதர்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் அவர்களை அல்லாஹு தஆலா சபிக்க வேண்டும் அல்லது கோபிக்க வேண்டும்? ஏன் அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டிவிடாதே என்று நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும்? தஃப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர்களிடத்தில் இருந்த மிக அடிப்படையான பண்பு, அவர்களுக்கு எது உண்மை என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் அவர்கள் முன்வரவில்லை. சத்தியத்தை அறிந்திருந்தார்கள், அதை நடைமுறைப்படுத்தவில்லை. யூதர்களுடைய வரலாற்றை குர்ஆனிலே படித்து பார்த்தால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகம் என்ற வகையில் நபிகளாரை பற்றிய பல விடயங்களை தங்களுடைய வேதத்தின் ஊடாக அவர்கள் தெரிந்திருந்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தின் ஊடாக பல விடயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அதை எதனையும் அவர்கள் நபி அவர்களின் வருகைக்கு பிறகு ஏற்றுக்கொள்வதற்கோ பின்பற்றுவதற்கோ முன்வரவில்லை. உண்மையை தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததனால் அவர்கள் கோபிக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னர் தௌராத்திலே, அவர்களுடைய வேதத்திலே இப்படி ஒரு நபி வருவார் என்ற முன்னறிவிப்பு அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. குர்ஆனும் அதை சொல்லி காட்டுகிறது. அந்த யூதர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்னென்றால், இறுதியாக ஒரு நபி உலகத்தில் தோன்றுவார், அந்த நபியை பற்றிய முன்னறிவிப்பு தங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நபி தங்களுடைய சமூகத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த நபி தங்களுடைய சமூகத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்படி ஒரு நபி முஹம்மத், அஹ்மத் என்ற பெயரில் உருவாகுவார் என்பது அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு மாற்றமாக யூதர்களுடைய சமூகத்தில் இல்லாமல் அரேபியர்களில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தோன்றிய போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் உண்மையை தெரிந்தும் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தாத பல விடயங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் கோபிக்கப்பட்ட சமூகமாக குர்ஆன் இங்கே அடையாளப்படுத்தி, அவர்களுடைய பாதையை எங்களுக்கு நீ காண்பித்து விடாதே என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இரண்டாவது சாரார் அல்லாஹ்வின் வழி தவறியவர்கள். வழி தவறியோர் என்பதை தஃப்சீர் ஆசிரியர்கள் கிறிஸ்தவ சமூகம் என்று சொல்கிறார். ஏன் அவர்களை குர்ஆன் அப்படி அழைக்கிறது? அவர்கள் தங்களுடைய சமய தலைவர்களையும்
கண்மூடித்தனமாக பின்பற்றுகிற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அவருடைய சமூகத்தில் இருக்கின்ற அறிஞர்கள், ஆன்மீக தலைவர்கள், அவர்களுடைய பாதிரிமார் எதை சொன்னாலும் அதை அவர்கள் சரி பிழை பாராது ஏற்றுக்கொள்கிற நிலையில் இருந்தார்கள். முதலாவது சாரார் உண்மையை தெரிந்தும் ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள். இரண்டாவது சாரார் உண்மை எது என்று தெரியாமல் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற மனோநிலையில் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். இத்தகது அஹ்பாரஹும் வ ரஹ்பானஹும் அர்பாபன் மின் தூனில்லாஹ். அவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களை அல்லாஹ் அல்லாத கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்ற ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிய போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யாரும் தங்களுடைய பாதிரிமாரை கடவுள்களாக எடுத்துக்கொள்ளவில்லை. நபி அவர் சொன்னார்கள், கடவுள்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதன் அர்த்தம் அவர்களுடைய அறிஞர்கள் ஹராமான ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை இவர்கள் ஹலாலாக்குகிறார்கள், அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை இவர்கள் ஹராமாக்குகிற போது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இதுதான் அவர்கள் தங்களுடைய சமய தலைவர்களை ரப்பாக ஏற்றுக்கொள்வதற்குரிய முறை என்று சொன்னார். எனவே அவர்களிடத்தில் அறிவில்லாமல் அமல் மாத்திரம் இருந்தது. யூதர்களை பொறுத்தவரையில் அவர்களிடத்தில் அறிவிருந்தது, ஆனால் அதை செயல்படுத்தவில்லை. இந்த இரண்டும் ஒருங்கே பெற்றவர்கள் தான் அல்லாஹுடைய அருளை பெற்ற அந்த 4 சாரார். அவர்களிடத்தில் அறிவும் இருந்தது, அந்த அறிவுக்கு ஏற்ப அமலும் இருந்தது. அதனால் தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்றால் நேரான பாதை என்பது அறிவோடு அமல் செய்கிற ஒருவராக நாங்கள் மாற வேண்டும், அதற்காக எங்களுக்கு வழிகாட்டு என்று கேட்கிறோம். அந்த அறிவோடு அமல் செய்த சாரார் தான் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட அந்த 4 சாரார் என்பதை இங்கு ஆரம்பமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே இவர்களைத்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நாங்கள் மிக அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். உலக வரலாற்றை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலே படைத்து அவர்களை சுவர்க்கத்திலே வாழ வைத்து பிறகு இந்த பூமிக்கு அவர்களை அனுப்பிய போது அவர்கள் முதல் மனிதனாக உலகத்தில் அறிமுகமாகியதும் ஒரு நபியாகவே தான் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். எனவே அவர்களுடைய அடிப்படை நம்பிக்கை, அவர்களுடைய அகீதா தௌஹீதாக ஏகத்துவமாக இருந்திருக்கிறது. நாம் சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், இந்த நேர்வழி என்பது இந்த உலகத்தில் முதல் மனிதர் படைக்கப்பட்டதில் இருந்து தொடங்கி இருக்கிறது. அது எப்போதும் அதற்கு புரள்வான பாதகமான வழிகேட்டோடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வரலாற்று ரீதியாக தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பிறகு நபியாக உலகத்திலே அனுப்பப்பட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேருக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி என்பது சுமார் 10 நூற்றாண்டுகள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுவதற்கு இடைப்பட்ட காலப்பகுதி சுமார் 10 நூற்றாண்டுகள், 1000 வருடங்கள். இந்த 1000 வருடங்களும் உலகத்திலே வாழ்ந்த எல்லோரும் சரியான சத்தியத்தை விளங்கிய தெளிவான அகீதாவிலே நம்பிக்கையிலே இருந்திருக்கிறார். இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில் சரியான இந்த இஸ்லாமிய அகீதாவுக்கு மாற்றமான
எந்த சிந்தனை போக்குகளும் தோற்றம் பெறவில்லை. இதுதான் உலகத்தினுடைய இந்த ஹிதாயத்தினுடைய தோற்றத்தினுடைய வரலாற்று பின்னணி. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகுதான், அவர்களுடைய காலத்தில் தான் இந்த பூமியிலே பிறழ்வான சிந்தனைகள், நடைமுறைகள் தோற்றம் பெறுவதற்குரிய அஸ்திவாரம் ஏற்படுத்தப்படுகிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிற ஒரு வசனம், லா ததருன்ன ஆலிஹதகும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅ வலா யஊஸ வயஊக வனஸ்ரா. அவர்கள் தங்களுடைய கடவுள்களையும் வத்து, சுவா, யஊஸ், யஊக், நஸ்ர் போன்றவற்றையும் அவர்கள் வணங்குவதை விட்டுவிட மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த வசனத்துக்கு தஃசீர் செய்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இந்த பெயர்கள் ஹாதிஹி அஸ்மாஉ ரிஜாலின் ஸாலிஹீன மின் கௌமி நூஹ், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலே வாழ்ந்த சாலிஹான மனிதர்களுடைய பெயர்கள். இவர்கள் வாழுகிற போது நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார், நல்ல அகீதாவோடு, நல்ல நடத்தைகளோடு நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர், அவர்களை பற்றிய நல்ல ஒரு பார்வை சமூகத்தில் இருந்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்வை முடித்து அவர்கள் மரணித்த பிறகு, பலம்மா ஹலகு, அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் மரணித்த பிறகு ஷைத்தான் அவர்களுக்கு பின்னர் வாழ்ந்த மக்களிடத்திலே ஒரு பிழையான சிந்தனையை உருவாக்குகிறார். நீங்கள் நல்லவர்களாக கருதி கொண்டிருந்த இந்த மக்கள் எங்கு அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய இடங்களில் நீங்கள் ஞாபக சின்னங்களை கட்டுங்கள். அதை ஞாபகத்திற்காக இப்படி உருவாக்கலாம் என்ற ஒரு சிந்தனையை ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் போடுகிறார். அவர்களும் ஞாபகார்த்தமாக நல்ல மனிதர்களை நினைவு கூறுவதற்காக என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அதை செய்ய ஆரம்பித்தார்கள், செய்து முடித்தார்கள். அதை செய்த அடுத்த தலைமுறையினரும் மரணித்ததற்கு பிறகு அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே வந்தவர்கள், நமக்கு முந்திய அந்த மூதாதையர்கள் ஏன் இந்த ஞாபக சின்னங்களை உருவாக்கினார்கள், சிலைகளை உருவாக்கினார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே இவைகள் தான் எம்முடைய கடவுள்கள் என்று நினைத்து அதை அவர்கள் வணங்க தொடங்கினார்கள். அப்போது இருந்துதான் இந்த இணை வைப்பு, ஷிர்க் என்பது உலகத்திலே தோற்றம் பெற ஆரம்பிக்கிறது. உலக வரலாற்றை பார்க்கிற போது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள சுமார் 10 நூற்றாண்டுகள் எல்லோரும் நேர்வழியிலே எந்தவித புரள்வான சிந்தனை போக்குகளும் இல்லாத ஒரு தூய்மையான அகீதாவிலே சமூகத்தினர் வாழ்ந்திருக்கிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலே வாழ்ந்த சில நல்ல மனிதர்களின் பெயரால் உருவாக்கப்பட்டவைகள் தான் பிற்காலத்திலே வணங்கப்படுகின்றவைகளாக அவை மாற்றப்பட்டிருக்கின்றன. அதில் இருந்துதான் உலகத்திலே இணை வைப்பு என்பது தோற்றம் பெற ஆரம்பித்திருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே குடியேறியதற்கு பிறகு அங்கும் தூய தௌஹீத் வளர்ச்சி பெற்று மக்கள் அந்த தீனிலே தான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அகீதாவிலே, அந்த தீனில் தான் அவர்கள் தொடர்ந்து விருந்து வந்திருக்கிறார். அரேபிய தீபகற்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலப்பகுதியில் அங்கு எவ்வளவு தூரம் இணை வைப்பு புரையோடி போயிருந்தது. காபாவிற்குள்ளே 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணக்கம் செலுத்துகிற அளவுக்கு இணை வைப்பு என்பது காபாவையும் விட்டு வைக்காத ஒரு சூழல் இருந்தது. வரலாற்றை பார்க்கிற போது மிக தூய்மையாக இருந்து வந்த தௌஹீத் அரேபிய தீபகற்பத்திலும் காபாவிற்குள்ளும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய மிக தூய்மையாக
உருவாக்கிய அந்த காபாவிற்குள்ளும் இந்த இணை வைப்பு உருவாகி இந்த வழிகேடுகள் உருவாகுவதற்குரிய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கிற போது அன்றைய அரேபிய தீபகற்பத்திலும் கூட அம்ர் இப்னு லுஹை என்கிற ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கும் சமூக மட்டத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருந்திருக்கிறது. அவருடைய கருத்தை, அவருடைய பேச்சை மக்கள் மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக நல்ல இடத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு தடவை வெளியூருக்கு சென்ற போது அங்கு இப்படி மக்கள் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருப்பதை இவர் காண்கிறார். மக்கள் அப்படி வணங்கி கொண்டிருப்பதை இவருக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதை பார்த்தபோது இவருக்கும் ஒரு கவர்ச்சியாக இருந்தது. ஏன் இதை வணங்குகிறீர்கள் என்று அதை வரலாற்று பின்னணிகளாம் கேட்டவர் அதில் இருந்த ஒரு சிலையை, ஒரு விக்கிரகத்தை வாங்கி கொண்டு அவர் மக்காவிற்கு வருகிறார். அங்கு வந்து மக்கள் மத்தியிலே அதை அறிமுகம் செய்கிறார். அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதனால் மக்கள் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அது சரி என்று ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அது நாளடைவில் 1-2 விக்கிரகங்களாக மாறி ஒவ்வொரு வீடுகளிலும் விக்கிரகங்களை வைத்து வணக்கம் செலுத்துகிற அளவுக்கு மக்காவிலும் இணை வைப்பு ஆரம்பிக்கிறது. காலப்போக்கில் ஒவ்வொரு கோத்திரத்தினருக்கும் விசேடமான விக்கிரகங்கள், சிலைகள், அவைகளுக்கென்று திருவிழாக்கள், அவைகளுக்கென்று வைபவங்கள் என்று அரேபிய தீபகற்பம் முழுவதும் இந்த இணை வைப்பு ஆரம்பமாகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தூய தௌஹீதும் அங்கே இந்த அம்ர் இப்னு லுஹை போன்றோருடைய நடத்தைகளினால் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்ர் இப்னு லுஹையை பற்றி சொல்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், அம்ர் இப்னு லுஹை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை மாற்றியவர். அவருக்கு மறுமையிலே விசேடமான தண்டனை, வேதனை வழங்கப்படுகிறது என்பதையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு இந்த தௌஹீதை, ஏகத்துவத்தை மக்களுக்கு போதித்து சரியான அகீதாவை, தீனை அந்த மக்களுக்கு போதிக்க தொடங்கினார்கள். அதன் பிறகு அரேபிய தீபகற்பம் முழுவதும் தெளிவான சரியான அகீதாவை பின்பற்றுகிற ஒரு திறமை அங்கு உருவாகியதை நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் எந்தவித பிழையான சிந்தனை போக்குகளும் தோற்றம் பெறாமல் எல்லோருமே மிகச்சரியான அகீதாவில், மிகச்சரியான மன்ஹஜில் பயணிக்கிறவர்களாக அங்கு காணப்பட்டதை நாங்கள் தெளிவாக வரலாற்றிலே படிக்கிறோம். ஆனால் இப்படி வரலாற்று ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த, அவர்கள் போதித்த இந்த சிந்தனைக்கும் அகீதாவுக்கும் புறம்பான விடயங்கள் எப்படி தோற்றம் பெற்றது, என்னென்ன காரணிகள் அதற்கு கால்கோலாக வழி சமைத்தன என்பதை நாங்கள் புரிய வேண்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பணியை நிறைவு செய்துவிட்டு அவர்கள் மரணித்து போகிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் இஸ்லாத்தின் பெயரால் எந்தவித முரண்பட்ட சிந்தனைகளும் தோற்றம் பெறாமல் அத்துணை சஹாபாக்களும் மிக தெளிவாக எல்லா விடயங்களையும் புரிந்திருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் எந்தவித பிழையான சிந்தனைகளும் தோற்றம் பெறவில்லை. நபி அவருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியில் தான் இஸ்லாத்தின் பெயரால் பிழையான சிந்தனைகள் தோற்றம் பெற ஆரம்பிக்கிறது. நபி அவர்களுடைய 23 வருட கால பிரச்சார பணி, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய ஆட்சி, இவை எல்லாவற்றிலும் வாழ்ந்த எல்லா சாராரும்
மிக தெளிவாக நேர்வழியிலே இருந்திருக்கிறார். தெளிவான அகீதாவை, தெளிவான மன்ஹஜை அடியொட்டிய நடைமுறை அங்கு இருந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் பிற்பட்ட கால பகுதியில் இருந்துதான் இஸ்லாத்தின் பெயரால் பல சிந்தனை பிரிவுகள் தோற்றம் வர ஆரம்பித்தன. அங்குதான் இந்த ஹிதாயத்திற்கு எதிரான தூய இஸ்லாத்தினுடைய சிந்தனையிலிருந்து வேறுபட்ட பிறழ்வான சிந்தனை போக்குகள் தோற்றம் பெறுவதற்குரிய அடிப்படைகள் உருவாகி இருக்கிறது என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். 3 விடயங்களை பார்க்கலாம். ஒன்று, அகீதா ரீதியாக பிற்பட்ட காலப்பகுதியிலே உருவான சிந்தனைகள், முரண்பட்ட சிந்தனைகள். இபாதத்துகள் ரீதியாக உருவான புதிய நடைமுறைகள், குர்ஆனை சுன்னாவை புரிந்து கொள்வதில், நடைமுறைப்படுத்துவதில் உருவான புரள்வான சிந்தனை போக்குகள் என்று 3ஆக நாங்கள் வரலாற்றிலே அதை பார்க்கலாம். இதை ஏன் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், நாம் தெளிவான ஒரு அகீதாவில், தெளிவான ஒரு மன்ஹஜில் பயணிக்கிறோம் என்பதை நாம் நம்மை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் எதிர்கொள்கின்ற பல்வேறு சூழ்நிலைகளில் எந்த ஃபித்னாக்களை, குழப்பங்களை, சிந்தனா ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டாலும் அதை தெளிவாக எதிர்கொள்வதற்குரிய அடிப்படை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அது இருந்தால் எந்த காலப்பகுதியிலும் எந்த ஃபித்னாக்களையும் நாம் ஈமானிய உறுதியோடு எதிர்கொள்வதற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் நாம் அதுக்குரிய வலுவான அறிவை, ஈமானை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்குரிய மிக அடிப்படையான அம்சம் நபிகளாருடைய காலப்பகுதி, நேர்வழி நடந்த சஹாபாக்கள், அந்த குலபாக்களுடைய காலப்பகுதியிலே வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்தை புரிந்து நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த அடிப்படைகளின் ஊடாக எதையும் அணுகுகிற ஒரு அடிப்படை நமக்கு தேவை. ஒரு அடிப்படையான அம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியிலே பஸரா என்ற பகுதியிலே, பஸரா என்பது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி கால பகுதியிலே உருவான ஒரு பிரதேசம். அங்கு இஸ்லாமிய அகீதாவுக்கு, தூய இஸ்லாமிய அகீதாவுக்கு எதிரான ஒரு சிந்தனை போக்கு உருவானது. கலா கதிர் தொடர்பான ஒரு சிந்தனை போக்கு. அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே கதரியாக்கள் என்று அழைக்கிறார்கள். கதரியாக்கள் என்போர் கலா கதிரை நிராகரிப்பவர்கள். கலா கதிர் என்ற ஒன்று கிடையாது. அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு விஷயம் நடைபெறுகிற வரைக்கும் அதை பற்றிய அறிவு அவனுக்கு கிடையாது. ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு மனிதன் சுயமாக அவன்தான் செய்கிறான். இதற்கும் அல்லாஹுடைய விதிக்கும் இடையில் எந்த தொடர்பும் கிடையாது என்ற சிந்தனை போக்கை அவர்கள் உருவாக்கினார். இது அகீதா ரீதியாக உருவான ஒரு சிந்தனை போக்கு. இந்த சிந்தனை பஸராவிலே உருவாகி, பஸராவுக்கு முன்னரும் பல இடங்களில் உருவாயிருக்கிறது. பஸராவிலே அது உருவான போது அங்கிருந்த 2 தாபிஈன்கள், அவர்களிலே ஒருவர் ஹுமைத் இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர், அதுபோல யஹ்யா என்ற 2 தாபிஈன்கள். அவ்விருவரும் பஸராவிலே வாழ்ந்தவர்கள். 2 பேரும் ஒரு முடிவு செய்கிறார்கள், நம்முடைய பிரதேசத்திலே, நம்முடைய நாட்டிலே இப்படி ஒரு புதிய சிந்தனை போக்கு உருவாகி இருக்கிறது, அகீதாவுக்கு முரணானது. இது தொடர்பாக சரியான நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் இருவரும் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக அல்லது உம்ராவுக்காக சென்றால் அங்கு யாராவது சஹாபாக்களை சந்தித்தால், சஹாபாக்கள் உயிரோடு வாழ்கிற ஒரு காலப்பகுதி, சஹாபாக்கள் யாரையாவது சந்தித்தால் அவர்களிடம் இது தொடர்பான நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள் கலா கதிரை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து படித்திருப்பார்கள்.
எனவே நம்முடைய ஊரிலே உருவான, நம்முடைய பிரதேசத்திலே பகுதியிலே உருவான இந்த புதிய கதிர் தொடர்பான பிரச்சனையை அவர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்ற முடிவோடு அவ்விருவரும் மக்காவுக்கு வருகிறார். வந்து தங்களுடைய வணக்கத்தை கிரியைகளை முடிச்சுவிட்டு மதீனாவுக்கு செல்கிறார். மதீனாவுக்கு சென்ற போது அங்கே இருந்த சஹாபாக்களிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து அவருக்கு சலாம் கூறி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இருவரும் அவருடைய வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் 2 பேரும் அமர்ந்து கொண்டு அவரிடத்திலே இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை சொல்கிறோம். எங்களுடைய பகுதியிலே உருவாகி இருக்கின்ற இந்த கலா கதிர் தொடர்பான பிரச்சனையை அவரிடத்திலே சொன்னோம். அப்போது அவரிடத்தில் நாங்கள் சொல்கிற போது சொன்னோம், அது வஹர கிபலனா நாசுன், எங்களுடைய பிரதேசத்திலே சில மக்கள் தோன்றி இருக்கிறார்கள். அவர்கள் அழகாக குர்ஆனை ஓதுகிறார்கள். அறிவை நன்கு முயன்று தேடக்கூடியவர்கள், நல்ல இபாதத்துகள் செய்யக்கூடியவர்கள். ஆனால் கலா கதர் என்ற ஒன்று கிடையாது. அது ஒவ்வொரு மனிதனும் சுயமாக அவனாகவே அதை முடிவு செய்து உருவாக்கி கொள்கிறான் என்று ஒரு புதிய சிந்தனையை சொல்கிறார்கள். என்ற போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபஇதா லகீத உலாய், இவர்களை நீங்கள் சந்தித்தால், நீங்க திரும்ப போய் இவர்களை நீங்கள் சந்தித்தால், ஃபஅக்பிர்ஹும், அவர்களுக்கு சொல்லுங்கள், அன்னி பரீஉம் மின்ஹும், இவர்கள் சொல்கிற இந்த சிந்தனையில் இருந்து நான் நிரபராதி ஆவேன், விலகி கொண்டவன். வஅன்னஹும் புராஉ மின்னி, அவர்களும் என்னை விட்டும் விலகியவர்கள் என்றால் அவர்களுடைய சிந்தனைக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? சஹாபாக்களில் யாரிடத்திலும், நபிகளாரிடம் இருந்து இந்த அகீதாவை பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட சஹாபாக்களில் யாரிடத்திலும் கலா கதிர் தொடர்பாக இவர்கள் சொல்கிற விதமான நிலைப்பாடு இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வல்லதி யஹ்லிஃபு பில்லாஹி அப்துல்லாஹ் இப்னு உமர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாட்டு சொல்கிறேன், லவ் அன்ன லிஅஹதிஹிம் மிஸ்ல உஹத் ذهبًا, அவர்களில் ஒருவருக்கு உஹத் மலை அளவுக்கு தங்கம் இருந்து அதை அவர் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தாலும், கலா கதிரை நம்பிக்கை கொள்கிற வரைக்கும் அல்லாஹ் அவருடைய ஈமானை, அல்லாஹ் கலா கதிரை ஈமான் கொள்கிற வரைக்கும் அல்லாஹ் அந்த சதக்காவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதையும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்குதான் சஹாபாக்கள் அந்த அகீதாவை எப்படி புரிந்திருந்தார்கள், முதலாவது விடயம். இரண்டாவது, தங்களுடைய பகுதியிலே உருவான அந்த புதிய சிந்தனை போக்கை, சரியான நிலைப்பாட்டை அறிவதற்காக அவர்கள் யாரை நாடி வந்தார்கள்? நமக்கும் பகுத்தறிவு இருக்கிறது, நமக்கும் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கிறது, அல்லது நம்மை வழிநடாத்துகிறவர்கள் நமக்கு நம்பிக்கையானவர்கள் என்ற ரீதியில் அதை அவர்கள் சரிகண்டு இருக்கவில்லை. அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு மிக சிறந்த, மிக சரியான தேர்வு சஹாபாக்களிடத்தில் அதை கேட்போம். சஹாபாக்களிடத்தில் அது இருந்திருந்தால் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். உண்மையில் இதுதான் நாம் மிகச் சரியான பாதையில் பயணிக்கிறோம் அல்லது நேர்வழியிலே இருக்கிறோம் என்பதற்குரிய மிக தெளிவான அடிப்படை. இது எல்லா வகையான விடயங்களுக்கும் பொருந்துகிற ஒரு அம்சமாக பார்க்கலாம். இது அகீதாவிலே கலா கதிரோடு சம்பந்தப்பட்ட விடயமாக மாத்திரம் அல்லாமல், பொதுவாக ஈமான் சார்ந்த அகீதாவோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயத்தை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோ அல்லது மறுமை சார்ந்த நம்பிக்கைகளோ, எது தொடர்பாக ஒரு புதிய சிந்தனை உருவானாலும் அதில் சரியான வழிமுறையை அறிந்து கொள்வதற்குரிய மிகச் சரியான வழி சஹாபாக்களுடைய புரிதல், சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வது. மிக தெளிவாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த சிந்தனை எங்களிடத்தில் இருக்கவில்லை, இந்த சிந்தனைக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த பிழையான சிந்தனையோடு அவர்கள் இருந்தால்
அவர்கள் உஹது மலையளவுக்கு தங்கத்தை செலவு செய்தாலும் கதிரை ஈமான் கொள்ளாதவரை அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிறார். மிக தெளிவான நிலைப்பாடு. இதுதான் மிக தெளிவான ஒரு மன்ஹஜ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும். இது அகீதா சார்ந்த விடயங்கள். இபாதத் அல்லது ஏனைய வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் அதிலும் நாம் மிகச் சரியான ஒரு வழிமுறையை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்குரிய உத்தரவாதமும் நமக்கு தேவை. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டின் கதவிலே அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தோம். அவர்கள் வெளியிலே வந்தபோது அப்துல்லாஹ் இப்னு அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, நான் இப்போது வருகிற போது பள்ளிவாயலிலே ஒரு காட்சியை கண்டேன். அதை நீங்கள் கண்டாலும் எதிர்ப்பீர்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னேன். அப்போது அவர்கள் கேட்டார்கள், என்ன அது? நான் சொன்னேன், இப்படி வருகிற போது பள்ளிவாயலிலே சில மக்கள் குழுக்களாக உட்கார்ந்து கொண்டு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அடுத்து தொழுகையை எதிர்பார்த்து குழுக்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய அந்த ஒவ்வொரு குழுவிலும் ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் என்றால் எல்லோரும் சப்தமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் எல்லோரும் சப்தமாக இப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய அந்த தஸ்பீஹாத்துகளை எண்ணிக்கொள்வதற்காக தங்களுடைய கைகளில் பொடி கற்களையும் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு காட்சியை பள்ளிவாயிலே நான் கண்டேன், நீங்களும் அதை பார்ப்பீர்கள் என்று சொன்ன போது நாங்கள் இருவரும் வந்தோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். வந்தபோது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குழுவினரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், மா ஹாதல்லதி அராக்கும் தஸ்னாவு, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கற்களை வைத்துக் கொண்டு தஸ்பீஹாத்துகளை செய்கிறோம், அந்த தஸ்பீஹாத்துகளை இந்த கற்களால் எண்ணி கணக்கிடுகிறோம். இதுதான் அவர்களுடைய பதில். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஃபஉத்து ஸய்யிஆத்திக்கும், இந்த கற்களால் நீங்கள் செய்கிற பாவங்களை, தீமைகளை எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் செய்கிற நன்மைகளை எண்ண தேவையில்லை. உங்களுடைய நன்மைகள் எதுவும் வீண் போகாது என்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று அந்த செயலை கண்டித்து விட்டு சொல்கிறார்கள். வைஹக்கும் யா உம்மத முஹம்மத், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், ஏன் இவ்வளவு விரைவாக அழிவை தேடுகிறீர்கள்? மா அஸ்ரா ஹலகத்தக்கும், ஏன் இப்படி விரைவாக நீங்கள் அழிந்து போகிறீர்கள், வழிகேட்டுக்கு போகிறீர்கள்? இதோ சஹாபத்து நபிக்கும் முத்தவாஃபிரூன், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி ஒரு திக்ரை, ஒரு தஸ்பீஹை இந்த முறையில் செய்கிறீர்களே, இதை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்பதை கண்டிக்கும் விதமாக சொல்கிறார்கள். இதோ அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்திருக்கிறார், அவருடைய தோழர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், அவருடைய ஆடைகள் கூட இன்னும் உக்கி இறந்து போகவில்லை, நபிகளாருடைய ஆடைகள் இன்னும் உக்கி இறந்து போகவில்லை, அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களும் கூட இன்னும் உடைந்து போகவில்லை. இப்படி இருக்கும் போது ஏன் இவ்வளவு வேகமாக அந்த சுன்னாவை விட்டு நீங்கள் தூரப் போகிறீர்கள்? மா அஸ்ரா ஹலகத்தக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுடைய இந்த செயல் எதை காட்டுகிறது என்றால், ஒன்று இன்னக்கும் லஅலா மில்லத்தின் ஹிய அஹ்தா மின் மில்லத்தி முஹம்மத், ஒன்று நீங்கள் நபிகளார் கொண்டு வந்த இந்த சுன்னாவை விட, இந்த தீனை விட மிகச்சிறந்த நேர்வழி பெற்ற ஒரு தீனில் நீங்கள் இருக்க வேண்டும், அல்லது அவ் முஃப்ததிஹு பாபில் வலாலா, அல்லது வழிகேட்டின் வாயிலை நீங்கள் திறக்க வேண்டும் என்றார். ஒன்று நீங்கள் உங்களுடைய இந்த செயல் இரண்டில் ஒன்றை சொல்ல வேண்டும், ஒன்று நபியவர்களை விடவும் மிகச்சிறந்த ஒரு தீனில் நீங்கள் இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் செய்வது ஒரு வழிகேடாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கண்டித்த போது அவர்கள் சொன்னார்கள், அபு அப்துர் ரஹ்மானே,
மா அரதுனா இல்லல் கைர், நாங்கள் இதை ஒரு நன்மையை நாடித்தான் செய்கிறோம், நன்மையை நாடித்தான் செய்கிறோம், நாம் இதை தீமை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யவில்லை. வக்கம், அப்போது சொன்னார்கள், வக்கம் மின் முரீதினில் கைரில் யுஸீபஹு, எத்தனையோ பேர் நன்மையை நாடி சில விடயங்களை செய்கிறார்கள், ஆனால் அது அவர்களுக்கு கிடைப்பதில்லை. நன்மை என்று கருதி பல விடயங்களை செய்கிறார்கள், அது கிடைப்பதில்லை என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நபி அவர்கள் சொன்னார்கள், பிறகு ஒரு கூட்டங்கள் வருவார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவருடைய குர்ஆன் அவருடைய தொண்டை குழிகளை தாண்டாது என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கிற செய்தியை அறிவிக்கிற அம்ர் இப்னு சலமா என்பவர் சொல்கிறார், فإن عامة أولئك الحلق يطائنونها يوم النهروان مع الخوارج. இந்த பள்ளிவாயிலே உட்கார்ந்து கொண்டு குழுக்களாக சுன்னாவுக்கு மாற்றமாக இப்படி திக்ரு செய்து கொண்டிருந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே நடந்த சிஃபீன் யுத்தத்திலே ஹவாரிஜிகளுடைய குழுவோடு சேர்ந்து யுத்தம் செய்தவர்களாக இருந்தார்கள். ஹவாரிஜிகள் என்ற அந்த வழிகட்ட சிந்தனை பிரிவோடு இவர்களும் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்தார்கள் என்பதை அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கு இபாதத் சார்ந்த விடயங்களில் திக்ர் செய்வது என்பது ஒரு சுன்னா. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை அந்த திக்ரை தங்களுடைய கைகளால் விரல்களால் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது, அதை அவர்களுக்கு கேட்கும் விதமாக அமைதியாக செய்ய வேண்டும் என்பது. இங்கு அந்த சுன்னாவை அவர்கள் மீறியதன் விளைவு அங்கு வாழ்ந்த சஹாபாக்களில் உயிரோடு இருந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செய்கின்ற இந்த நடைமுறை பிழை தவறு என்பதற்கு அவர்கள் எடுத்து வைத்த முதலாவது சான்று சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இதற்குரிய சரியான வழிமுறை நடைமுறை என்ன என்பதை சஹாபாக்களுக்கு தெரியும். எனவே அந்த சஹாபாக்களும் செய்யாத ஒன்றைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். எனவே அந்த குழுக்களிலே உட்கார்ந்து கொண்டு திக்ர் செய்தவர்கள் யாரும் சஹாபாக்கள் கிடையாது. அதை விடவும் ஒரு பாதகம், உலகத்திலேயே அவர்கள் பிழையான ஒரு சிந்தனை போக்கோடு சேர்ந்து முஸ்லிம்களோடு யுத்தம் செய்கிற அளவுக்கு உலகிலே அவர்கள் மாற்றப்பட்டார். எனவே அந்த மன்ஹஜ் என்பது நாம் இபாதத் அகீதா சார்ந்த விடயங்களில் எப்படி தெளிவான நிலைப்பாடோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் அந்த நேர்வழியில் எப்படி பயணிக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வரலாற்றிலும் கூட, இந்த சம்பவத்திலும் கூட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வழிகாட்டலின் மூலமாகவும் கூட சஹாபாக்களுடைய புரிதல் அந்த இபாதத் சார்ந்த விடயங்களிலும் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே புதிய ஒரு இபாதத் அல்லது புதிய ஒரு நடைமுறை இபாதத் ரீதியாக உருவாகிற போது அதற்குரிய முன்மாதிரியை இங்கு நாங்கள் தேட வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்கள், அது போன்றுதான் குர்ஆனை அல்லது சுன்னாவை அல்லது சீராவை புரிந்து கொள்வதிலும் சஹாபாக்களுடைய வழிமுறை நமக்கு தேவை. அது எங்களை வழிகேட்டில் இருந்து பாதுகாக்கும். நாம் ஹிதாயத்தில் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தும். குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்கிற விதத்திலும் சஹாபாக்களுடைய வழிமுறை புரிதல் நமக்கு தேவை. அதன் ஊடாக பயணிக்கிற போது நாம் நேர்வழியில் பயணிக்கிறோம் என்ற உறுதிப்பாட்டை, உத்தரவாதத்தை அது எங்களுக்கு தெரியும். இஸ்லாமிய வரலாற்றிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலப்பகுதியிலே 2 முக்கியமான யுத்தங்கள் முஸ்லிம்களுக்கு இடையில் நடைபெற்றது. ஒன்று ஜமல் யுத்தம், ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு நடைபெற்றது. இரண்டாவது சிஃபீன் யுத்தம் ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த சிஃபீன் யுத்தத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு போர் செய்தவர்களிலே அவர்களுடைய குழுவிலே இருந்து ஒரு சாரார் பிரிந்து சென்றார். அவர்கள் தான் பிறகு ஹவாரிஜிகள் என்ற குழுவினராக
மாற்றம் அடைந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய நிலைப்பாட்டை எதிர்த்து அவர்களோடு இருந்து பிரிந்து சென்றவர்கள், கலகக்காரர்கள் என்று சொல்வோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இந்த யுத்தத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைப்பாட்டை எதிர்த்து அவர்களோடு பிரிந்து சென்றவர்களே சுமார் 6000 பேர் இருந்தார்கள். 6000 பேர் அவர்களை விட்டும் பிரிந்து சென்றார்கள். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைப்பாட்டில் சில விடயங்களை எதிர்த்து பிரிந்து சென்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வளவு பேருக்கும் அந்த 6000 பேரிடத்திலும் சென்று அவர்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தி அவர்களை திரும்பவும் முஸ்லிம்களோடு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமைத்துவத்தோடு இணைத்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சியை செய்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே போய், இப்படி நான் அந்த கிளர்ச்சியாளர்களை சந்திப்பதற்காக போகிறேன், நான் போய் வருகிற வரைக்கும் நீங்கள் லுஹர் தொழுகையை சற்று தாமதப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு மிக அழகாக ஆடைகளை உடுத்தி கொண்டு அவர்கள் இருந்த அந்த குழுவினர் 6000 பேரும் இருந்த இடத்துக்கு போகிறார்கள். போன போது அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகாக ஆடை உடுத்தி வந்ததை வரவேற்று அவர்களோடு பேசிவிட்டு, ஏன் வந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன், அவருடைய சாச்சாவுடைய மகன், அவரோடு இருந்த சஹாபாக்கள், அன்சாரிகள், முஹாஜிரீன்களை எல்லாம் எதிர்த்து அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து வந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய விடயத்திலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் அவர்களுடைய தலைமைத்துவத்தை விட்டும் பிரிந்து செல்ல வேண்டும்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 3 குற்றச்சாட்டுகளை அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமைத்துவத்திற்கு எதிராக சொல்கிறோம். சொன்னார்கள், முதலாவது என்ன சொன்னார்கள், அவர் தீர்ப்பு வழங்குவதற்கு குர்ஆன் ஹதீஸை முதன்மைப்படுத்தாமல் மனிதர்களை தீர்ப்பாளர்களாக ஏற்றுக்கொள்கிறார். சிஃபின் யுத்தத்திலே 2 சாராருக்கும் இடையிலே தீர்ப்பு வழங்குவதற்காக சிலரை நியமிக்க வேண்டிய ஒரு முடிவு அங்கே எட்டப்படுகிறது. அந்த 2 சாராருக்கும் இடையிலே போர் தொடர்பாக ஒரு முடிவை எடுப்பதற்கு இதை அவர்கள் சொல்கிறார்கள். அவர் பிரச்சனைகள் வந்தால் குர்ஆன் இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லது சட்டம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அவன்தான் தீர்ப்பளிக்க வேண்டும். இவர் எப்படி மனிதர்களை நீதிபதிகளாக தீர்ப்பாளர்களாக ஏற்று அவர்களிடத்தில் போவது? இது குர்ஆனுக்கு மாற்றமே என்று சொன்னார்கள். சரி, 2வது விஷயம் என்ன என்று கேட்கிறார். இவர் யுத்தம் செய்கிறார், ஆனால் அந்த யுத்தத்திலே கைதிகளை பிடிக்கவும் இல்லை, கனிமத் பொருட்களை எடுக்கவும் இல்லை. ஜமல் யுத்தத்தை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள். அந்த யுத்தத்திலே 2 சாராரும் முஸ்லிம்கள். அது ஏதோ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நடைபெற்ற யுத்தம். அதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிர்த்தரப்பிலே கலந்து கொண்ட சஹாபாக்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கலந்து கொண்டார்கள், நபிகளாருடைய மனைவி. எனவே இவர் யுத்தம் செய்கிறார், ஆனால் அந்த யுத்தத்திலே கைதிகளை பிடிக்கவும் இல்லை, கனிமத் பொருட்களை எடுக்கவும் இல்லை. யுத்தம் செய்தால் அவர்கள் முஸ்லிம்கள் இல்லாவிட்டால் அவர்களை கைதிகளாக பிடிக்க வேண்டும், கனிமத்துகளை எடுக்க வேண்டும். எனவே அதை இவர் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். 3வது சொன்னார்கள், இவர் தன்னுடைய பெயருக்கு பின்னால் அமீருல் முஃமினீன், மோமீன்களின் தலைவர் என்ற நாமத்தை, அடையாளத்தை நீக்கிவிட்டார். அவர் மோமீன்களின் தலைவர் இல்லை என்றால் அவர் காபிர்களின் தலைவராகத்தான் இருக்க வேண்டும். எனவே அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது, முடியாது என்று சொன்னார்கள். இந்த 3ம் தானா என்று கேட்டார்கள். ஆம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த 3க்கும் நான் குர்ஆனில் இருந்து உங்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு பதிலை சொன்னால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய சிந்தனையை விட்டுவிட்டு எங்களோடு இணைந்து கொள்வீர்களா என்று கேட்டார். ஆம் என்றார். உடனே அந்த 3க்கும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் அளித்தார்கள். சொன்னார்கள், முதலாவது, நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் தீர்ப்பு வழங்குவதற்கு மனிதர்களை நாடி செல்கிறார், இது கூடாது என்கிறீர்கள்.
நீங்கள் குர்ஆனிலே பாருங்கள், ரெண்டு ஆதாரங்களை சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا وَابْعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا. கணவன் மனைவிக்கிடையிலே முரண்பாடு வந்தால், அவர்கள் பிரச்சனை முற்றி பிளவு வரும் என்று நீங்கள் பயந்தால், மனைவியுடைய தரப்பில் ஒருவரையும் கணவனுடைய தரப்பில் ஒருவரையும் இரண்டு பேரையும் நீதிபதிகளாக ஏற்படுத்தி நீங்கள் தீர்வு காணுங்கள் என்று சொல்கிறான். இப்ப சாதாரணமாக ரெண்டு மனிதர்களுக்கு இடையில் தீர்ப்பு வழங்குவதற்கு, கணவன் மனைவி ஆகிய ரெண்டு பேருக்கும் இடையில் தீர்ப்பு வழங்குவதற்கே மனிதர்களை தீர்ப்பாளர்களாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், இது இரண்டு பெரும் குழுக்களுக்கிடையில் இரத்தத்தை ஓட்டுகிற ஒரு பெரும் பிரச்சனை. இதற்கு மனிதர்களை தீர்ப்பாளர்களாக ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? குர்ஆன் இதற்கு தீர்ப்பாளர்களாக ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள், லா தக்துலு ஸைத வஅன்தும் ஹுரும். நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கிற நிலையில் ஹரம் எல்லையில் எந்த பிராணிகளையும் பறவைகளையும் வேட்டையாடாதீர்கள். அப்படி வேட்டையாடினால் அதற்கு பதிலாக நீங்கள் எதை கொடுக்க வேண்டும் என்பதை இரண்டு நீதியான மனிதர்கள் உங்களுக்கு தீர்ப்பளிக்கலாம் என்று இருக்கிறது. சாதாரணமாக ஒரு முயல் அங்கு வேட்டையாடப்பட்டால் அந்த முயலுடைய இரத்தத்திற்கு என்ன பரிகாரத்தை கொடுப்பது என்பதற்கு இரண்டு மனிதர்கள் தீர்ப்பளிக்க முடியுமாக இருந்தால், இப்படி முஸ்லிம்களுக்கிடையில் இரத்தம் ஓட்டப்படுகிற போது ஏன் மனிதர்களை தீர்ப்பாளர்களாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற இரண்டு ஆதாரங்களை சொன்ன போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு முதலாவது விடயம் எங்களுக்கு திருப்தி என்றார். இரண்டாவது சொன்னார்கள், இவர் யுத்தம் செய்கிறார், அந்த யுத்தத்திலே கைதிகளாக யாரையும் பிடிக்கவில்லை, கனிமத்துகளையும் கைப்பற்றவில்லை. சொல்கிறார்கள், அந்த யுத்தத்திலே அவர்களுடைய நோக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவர் சிறை பிடிக்கவில்லை என்பதுதான். சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுடைய தாய், மோமீன்களுடைய ஒரு தாய். அந்த மோமீன்களுடைய தாயை எல்லோரையும் போன்ற ஒரு சாதாரண பெண்ணாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படி நடத்த விரும்பினால் நீங்கள் காபிர்களாகிவிட்டீர்கள். ஏன்? குர்ஆன் அவர்களை கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி சொல்கிறது என்று சொன்ன போது, அதுக்குரிய வசனத்தை ஓதி காட்டிய போதும் அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள், அமீருல் மோமினீன் என்ற தன்னுடைய அடையாளத்தை அவர் நீக்கி இருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபி அவர்கள் குறைஷிகளோடு அந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுவதற்கு முன்னால், இது அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுக்கும் குறைஷிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்று எழுத முனைந்த போது குறைஷிகள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உங்களை தடுக்க தேவையும் இல்லை, உங்களோடு சண்டை பிடிக்க தேவையும் இல்லை. எனவே நீங்கள் முஹம்மதுக்கும் குறைஷிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்று எழுதுங்கள், அல்லாஹுடைய தூதர் என்பதை அழித்து விட வேண்டும் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அதை எழுதியவருக்கு சொன்னார்கள், அதை அழித்து விடுங்கள் என்று. அழித்து விட்டதற்கு பிறகு நபி சொன்னார்கள், இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் அல்லாஹுடைய தூதர் தான். எனவே சில தேவைகளுக்காக அல்லாஹுடைய தூதரே தன்னுடைய பெயருக்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் என்பதை, ரசூலுல்லாஹ் என்பதை அழித்திருக்க முடியுமாக இருந்தால், அரசியல் தேவைகளுக்காக ஒரு ஜனாதிபதி என்ற வகையில் அமீருல் மோமினின் என்ற தன்னுடைய அடையாளத்தை அவர் அழித்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொன்ன போது அவர்கள் அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மூன்றையும் சொல்லி அவர்களை தெளிவுபடுத்தியதும் சுமார் 4000 பேர் உடனடியாக அதிலிருந்து மீண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டார்கள். இந்த செய்தியிலே முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹவாரிஜிகளோடு போய் கதைக்க போகிற போது அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால், நான் அல்லாஹுடைய தூதருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து வருகிறேன். அல்லாஹுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்களாகிய முஹாஜிர்கள் அன்சார்களிடத்திலிருந்து வருகிறேன். உங்களில் யாரும் அவர்களில் உள்ளவர்கள் கிடையாது. இங்கே பிரிந்து வந்திருக்கிற உங்கள் 6000 பேரில் யாரும் சஹாபாக்களில் யாரும் உங்களில் கிடையாது. நான் சஹாபாக்களிடத்திலிருந்து வருகிறேன். எனவே அந்த சஹாபாக்கள் தான்
அவர்களுக்குத்தான் குர்ஆன் இறங்கியது. அவர்கள் குர்ஆன் இறங்கியதை நேரடியாக கண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நேரடியாக இருந்தவர்கள். எனவேதான் அவர்களிடம் இருந்து நான் உங்களிடத்திலே வருகிறேன், நீங்கள் யாரும் அந்த குழுவை சஹாபாக்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அவர்களிடத்திலே அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது தன்னை அறிமுகப்படுத்திய பின்னர் தான் அவர்களோடு பேச தொடங்கினார்கள். கண்ணியத்துக்கு எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு சாரார் இன்னொரு சாராரோடு முரண்பட்டு கொண்டு சில விடயங்களை பிழையாக விளங்கி கொண்டு முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை விட்டும் பிரிந்து வேறொரு பகுதிக்கு போகிறார். அவர்களோடு போய் பேசுகிற நேரம், அவர்களுடைய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு முன்வருகிற நேரம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாதம், முதலாவது அவர்களுடைய நிலைப்பாடு பிழை என்பதற்குரிய முதல் ஆதாரம், உங்களில் யாரும் சஹாபாக்கள் கிடையாது. ஏன்? சஹாபாக்கள் யாரும் இப்படியான பிழையான நிலைப்பாடுகளை எடுப்பவர்கள் அல்ல. எனவேதான் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டதன் விளைவுதான் அந்த கவாரிஜிகள் போன்ற இந்த பிழையான சிந்தனை போக்குகளோடு இஸ்லாமிய வரலாற்றில் பல குழுக்கள் தோற்றம் பெற்றாலும் அவர்களில் யாரும் சஹாபாக்களிலிருந்து யாரும் அந்த சிந்தனை பிரிவுகளில் போய் இணைந்து கொண்ட வரலாறுகள் கிடையாது. என்ன அடிப்படை என்றால், அதுதான் நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்பதற்குரிய அடிப்படை அடையாளம். எனவே இந்த அடிப்படை அடையாளத்தோடு தான் நாம் எங்களுடைய பிரார்த்தனைகளிலே யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்து தருவாயாக என்று பிரார்த்திக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்குரிய அடிப்படை வஹியை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். வஹி எதை சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய சுய புத்தியை அல்லது பகுத்தறிவை முதன்மைப்படுத்துபவர்களாக அவர்கள் ஒருபோதும் இருக்கவில்லை. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது செய்யப்பட்ட ஒப்பந்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெளிப்படையிலே பாதகமான சில ஷரத்துக்கள் இருந்தன. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, முஸ்லிம்கள் யாரும் இந்த வருடம் உம்ராவுக்கு செல்லக்கூடாது, முஸ்லிம்களில் யாராவது அங்கிருந்து இங்கே வருவதாக இருந்தால் அவர்கள் மீளவும் திரும்பவும் மக்காவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் இருந்த ஒப்பந்த ஷரத்துக்களில் பல முஸ்லிம்களுக்கு பாதகமானவை. சஹாபாக்கள் எல்லோருக்கும் அது பெரும் மன உளைச்சலை கொடுத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், இந்த ஒப்பந்தம் தொடர்பாக நபிகளாரோடு பேசினார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் அல்லவா இருக்கிறார்கள்? ஆம். எங்களில் கொல்லப்படுபவர்கள் சுவர்க்கத்திற்கும் அவர்களில் கொல்லப்படுபவர்கள் நரகத்திற்கும் செல்வார்கள் அல்லவா? ஆம். அப்படி என்றால் ஏன் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்திலே இவர்களுக்கு விட்டு கொடுத்து பணிந்து போக வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வெளிப்படையில் ஒரு பெரும் பாதகமாக ஒப்பந்தமாக விளங்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமரே, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான், நான் அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய முடியாது என்று சொன்னார். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் சொன்னார்கள், அபூபக்கரே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், இந்த ஒப்பந்தத்தில் பல விடயங்கள் பாதகமாக இருக்கிறது என்று சொன்ன போது அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் அவரை ஒருபோதும் கைவிட மாட்டான். அது வெளிப்படையில் பாதகமாக விளங்கினாலும் அது உண்மையில் வெற்றியை கொடுக்கும். சிறிது நேரத்திலே சூரா ஃபத்ஹினுடைய வசனங்கள் இறங்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து அந்த சூராவை முழுமையாக ஓதி காண்பித்தார்கள். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா என்ற அந்த வசனங்களை ஓதி காண்பித்த போது, இதுதான் நீங்கள் சொன்ன வெற்றியா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒப்பந்தத்தை தான் ஒரு தூதர் என்ற வகையில் செய்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையின்படி செய்தார். எனவே அது வெளிப்படையில் பார்க்கிற போது நமக்கு பாதகமாக தெரிந்தாலும்
நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் அது வஹீயின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம். எனவே அது வெற்றியை கொடுத்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இதிலே முரண்பட்டதில் இருந்து நான் தொழுது கொண்டு, நோன்பு பிடித்துக் கொண்டு, சதகா செய்து கொண்டு, அடிமைகளையும் உரிமை விட்டுக் கொண்டே இருந்தேன். இந்த விடயத்தில் ஒரு நல்ல முடிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் முரண்பட்டு விட்டேன் என்ற கவலையில் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்க விஷயங்களில், தீன் சார்ந்த விஷயங்களில் புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் வருகிற போது, புரிந்து கொள்வதில் நமக்கு முரண்பாடுகள் தோன்றுகிற போது நமக்கு இருக்கின்ற தெளிவான அடிப்படை சஹாபாக்களுடைய புரிதல். சஹாபாக்கள் எப்படி தங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட வஹீ சார்ந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டார்களோ, சஹாபாக்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை கேட்டு அதை முடிவு செய்து கொண்டார்களோ, இந்த அடிப்படை தான் நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்பதற்குரிய தெளிவான சான்றுகளும் அடிப்படைகளாக இருக்கின்றன. எனவே அல்லாஹு தாலா இந்த கொள்கையை மிகச் சரியான ஒழுங்கில் வகையில் ஏற்றுக்கொள்கிற வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அவ்வப்போது நம்மிடம் உருவாகக்கூடிய, நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல விடயங்களில் இந்த விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு, நாமும் நம்மை சேர்ந்திருப்போருக்கும் இந்த அடிப்படைகளை அடிக்கடி ஞாபகமூட்டி, அதற்குரிய உதாரணங்களை தெளிவுபடுத்தி, அதற்குரிய எடுத்துக்காட்டுகளை முன்வைத்து அவர்களை தொடர்ந்தும் நம்மோடு முரண்படாமல் பயணிக்கக்கூடிய பற்றாளர்களாக, கொள்கைவாதிகளாக அவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.